காக்க காக்க கால்களை காக்க நோக்க நோக்க தினமும் நோக்க. இது இந்த கந்தசஷ்டி கவசத்தோட டியூனில் வரக்கூடிய ஒரு மெசேஜ். தினமும் கால்களை பார்க்கணும். பார்த்தாதான் கால்களை நம்ம காப்பாற்ற முடியும். எதனால் என்ன சிக்கல்? இது சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏதோ மூலையில் 20 செகண்ட்ஸுக்கு ஒரு ஆம்புடேஷன் நடக்குது. விபத்துக்கு அடுத்தபடியாக கால்களை அதிகமாக இழப்பது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். கால் இல்லைன்னு நினச்சி பார்த்தாவே மனசு அப்படியே ரொம்ப பயங்கர பேத்தட்டிக்காக நினைக்குது. இந்த கால் இழப்பை தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த ஆம்புடேஷன் எல்லாமே தே கேன் பி ப்ரிவென்டட். கால் இழப்பை தடுக்க முடியும். அது என்ன செய்யணும்? கால் இழப்பை தடுக்கணும் அப்படின்னா காலில் புண்ணு வராமல் தடுக்கணும். முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகரை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகள், கட்டுப்பாடு இல்லாத நோயாளிகள், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடியவங்க, அதோடு சேர்ந்து டிஸ்லிபிடிமியா, ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் உள்ளவங்களுக்கு கால் நரம்புகள் பலகீனப்பட ஆபத்து அதிகம். காலில் இரத்த ஓட்டம் தடைபடக்கூடிய ஆபத்து அதிகம். காலில் இரத்த ஓட்டம் தடைபடுவதும் காலில் நரம்புகள் பலகீனமாகுவதும் கால் புண்ணு வரக்கூடிய ஆபத்துக்கு அதிகமாக வழிவகுக்குது. அப்போ இந்த காலில் சார் நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா காலில் ஒன்றுமே செய்யலை சார், திடீர்னு கால் புண்ணு கால் சலம் கால் இழப்பாச்சு. அதுதான் சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வரக்கூடிய பாதிப்புகள் 50% உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டால்தான் வெளியே மொதல் பாதிப்பு காட்டும். சர்க்கரை நோயும் சைலண்டான வியாதி, வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் சைலண்டானது. காலில் வரக்கூடிய புண்ணு சலம் போட்டு கால் இழப்பதும் சைலண்டாக தான் வரும். சில பேருக்கு காலில் எரிச்சல், குடைச்சல், குத்தல், காந்தல், மதமதப்பு இது போல் சிம்டம் வரலாம். பல பேருக்கு எந்த சிம்டமுமே காட்டுவதில்லை. அப்போ என்ன செய்யணும்? சர்க்கரை நோயாளிகள் வருஷத்துக்கு ஒன் டைம் அடிப்படை பரிசோதனைகள் பார்க்கணும். அதில் காலை காப்பாற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்காக காலுக்கு உண்டான சோதனைகள் என்ன செய்வீங்க? மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட்டு, டியூனிங் ஃபோர்க் அந்த டெஸ்ட்டு, பயோடெசியோமெட்ரி, காலில் உள்ள ரத்த ஓட்டத்துக்கு பார்க்குற டாப்லர் டெஸ்ட்டு, காலில் உள்ள அழுத்தத்தை பார்க்கக்கூடிய போடியா ஸ்கேன், இந்த மாதிரி அடிப்படை சோதனைகளை வருஷத்துக்கு ஒன் டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா காலில் உள்ள பாதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கா, நரம்புகள் பாதிச்சிருக்கா. இந்த நரம்புகள் பாதித்தா என்ன ஆகும்? நாங்கள் யூஸ்வலாக அதில் என்ன பார்ப்போம்? காலில் உள்ள பாதத்தை தொட்டு பார்த்தா தொடக்கூடிய உணர்வு, வலிக்கக்கூடிய உணர்வு, சூடுபட்டா சுடக்கூடிய உணர்வு, இந்த உணர்வெல்லாம் அத்து போயிடும், கம்மியாயிடும் அல்லது இல்லாமல் போயிடும். அப்போ காலில் ஈஸியாக புண்ணு வரக்கூடிய ஆபத்து ஜாஸ்தி. புண்ணு வந்தவுடனே கிருமிகள், தூசு அதெல்லாம் போச்சுன்னா இரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டதுனால என்னாகும்? சலம் போட்டு கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகி கால் இழக்கக்கூடிய ஆபத்து வந்துடுது. அப்போ என்ன செய்யணும்? சுகர் கண்ட்ரோல், கால் நரம்புகள் பாதுகாப்பு, அடிப்படை சோதனைகள், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே காலை தினந்தோறும் நீங்கள் பார்க்கணும். குளிச்சுட்டு வந்தவொடனே சவுத்தில் கண்ணாடியை சாட்சி வச்சுட்டு காலை வச்சு பார்க்கணும். கால் ஏதாவது வெடிப்பு, தடிப்பு, உடப்பு, செவந்து போயிருக்கா, வெட்டுக்காயம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கவனமாக பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கலாம். உங்கள் டாக்டரும் வருஷத்துக்கு ஒன் டைமாவது உங்களை கவுச்சில் படுக்க வச்சு உங்கள் காலை டாக்டர் எக்ஸாமின் பண்ணணும், இந்த டெஸ்ட்டில் அட்வைஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோட பேர்ஃபுட் வாக்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணால் மிக 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 நல்லது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நான் திண்டுக்கல்லிருந்து பேசுகிறேன். இந்த பழனி பாத யாத்திரை போகிற கூட்டம் பெருங்கூட்டம். அவங்க காலில் ஷூ போடாமல், செப்பல் போடாமல், சாக்ஸ் போடாமல் போகிறாங்க. ஈஸியாக காலில் புண்ணு வரும். சபரிமலைக்கு போகக்கூடியவங்க அவங்களும் இந்த பாதத்துக்கு உள்ள பாதுகாப்பு இல்லாமல் போனாங்கன்னா ஈஸியாக காலில் புண்ணு வந்துடும். அப்போ டெய்லி காலை கவனிக்கணும், நகத்தை கரெக்டாக கட் பண்ணணும், இடுக்க சுத்தமாக வச்சுக்கணும், சாக்ஸை ட்ரை சாக்ஸு கம்ஃபர்டபுளாக போட்டுக்கணும், ப்ராப்பர் ஃபிட்டிங் ஃபுட்வேரை போடணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா காலம் முழுவதும் கால்களை பாதுகாக்கலாம். எஸ்,
we can save the feet. Thank you.